ஹாய் ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட ஹிஸ்ட்ரியை பார்க்க போகிறோம். வாங்க ஹிஸ்ட்ரியை பார்க்கலாம். அவர் எப்படி பிறகுறாருன்னா மதுரை திருமங்கலத்தில் பிறக்கிறாரு. அவர் பிறக்கும்போது எம்ஜிஆர் படம்லாம் பார்த்து எம்ஜிஆரோட தீவிர ரசிகன். அவர் ஃபஸ்ட்டு என்ன செய்கிறாரு, படிக்கிற காலத்தில் 10வது படிக்கிற போது அவங்க அப்பாவோட ரைஸ் மில்லில் போய் வேலை செய்கிறாரு. அப்போயும் அவருக்கு அந்த சினிமா ஆசை போகாதனால என்ன செய்கிறாருன்னா, சினிமாவில் நினச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மதுரையிலேருந்து சினிமா தேடி சென்னைக்கு போகிறாரு. அங்கே சென்னைக்கு போயிட்டு அங்கே ஒரு நண்பனான காஜா அப்படின்றவர்கிட்ட போய் உதவி கேட்குறாரு. கேட்கும்போது அவர் எடுத்த இனிக்கும் இளமை படம் அப்படின்ற மூலமாக ஒரு வாய்ப்பை சைடு கேரக்டர் கொடுத்து அவரை நடிக்க விட்றாரு. அவர் நல்லா நடிச்சிருந்தாலும் அவருக்கு பெருமை சேராதனால இன்னொரு படம் நடிக்கணும்னு சொல்லிட்டு இன்னும் நிறையா படம் நடித்து தூரத்தேடி முழக்கம் அப்படின்ற ஒரு படத்தினால ஹீரோவாக என்ட்ரி மக்கள் மனசில் நீங்கள் இடம் பிடிச்சார். அப்புறம் நிறையா படம்லாம் நடிக்க ஆரம்பித்து பட்டி தொட்டி ஃபுல்லாக பரவல படம்லாம் நடித்து நிறையா படமாக நடித்து ஒரு வருஷத்துக்கு 18 படம் நடித்து கொடுத்து எந்த டைரக்டருக்கும் வாய்ப்பு இல்லை அப்படின்றத சொல்லி அமிச்சதே இல்லை. அவர் சின்ன வயசில் இருக்கும்போதே இந்த ஆசை இருந்தது நிறைவேறினால இன்னும் நல்ல எஃபெக்ட்லாம் போட்டு நடித்து நிறைய ரிஸ்க்கான சண்டைலாம் கொடுத்து, அதுவும் இல்லாமல் ஒரு தாட்டி படம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவருக்கு போட்டுன்ற டூப் ஆர்டிஸ்ட் ஆக்சிடெண்ட்டில் இறந்துடுறாரு. அந்த இல்லைருந்து அவரும் ஒரு மனுஷன் தானே, அவருக்கு 2 உயிர் ஒண்டியாக இருக்குது, அவருக்கு ஒரு உயிர் தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் நடித்த எந்த படத்துலையும் டூப் இல்லாமல் நடித்தார். அது மட்டும் இல்லாமல் கருப்பு நிலான்ற படத்தில் ஒரு சப்போர்ட்டு கூட இல்லாமல் அந்த ஹெலிகாப்டரில் அவ்வளோ உயரத்துலேருந்து தொங்கினார். அதெல்லாம் ரொம்ப ரிஸ்கியான ஸ்டண்ட்டு. இப்போ இருக்க நடிகர் யாருமே பண்ண யோசிக்கிற ஸ்டண்ட்டு அதெல்லாம் அப்பயே பண்ணார். 2005 கட்சிலாம் ஆரம்பிக்கிறாரு. கட்சி ஆரம்பிக்கிறது மக்களோட வரவேற்பை நல்லா பெற்றார் மாநாட்டு மூலமாக. அதுக்கப்புறம் நம்ம தான் அவரை கை விட்டுட்டோம். அதுக்கப்புறம் அவர் கட்சியில் தேர்தலில் ஒரு தடவை கூட வெற்றி பெறாமல் அதிமுக கூட்டணியில் வெற்றி பெறாரு. அவரோட சினிமா ஆசை இன்னும் தீராத காரணத்தினால நிறையா படம் நடிச்சு ரமணா, சட்டம், ஒரு விளையாட்டு, நீதித்துறை, அப்புறம் நிறையா படம்லாம் நடித்து மக்களுக்கு ஒரு சட்டத்தை நிலைநாட்டி கொடுத்தாரு. இவரை போல் ஒரு நல்ல மனுஷன். அவரோட ஆஃபீஸில் எப்போவுமே எனி டைமும் சாப்பாடு இருக்கும். இப்போ அவர் இறந்ததுலேருந்து மதியான சாப்பாடு போட்டுட்ருக்காங்க. அவரை போய் கண்டிப்பாக அவர் இல்லத்தில் போய் பார்க்கணும். கைஸ், இதை நான் ஏன் இதை போடுறேன்னா, அவர் மாதிரி ஒரு மனுஷன் இந்த உலகத்தை விட்டு என்றும் நீங்கிடக்கூடாது, நம்ம மனசில் இருக்கார் அப்படின்றாரையும் அவர் பையன்லாம் பேட்டி கொடுத்து சொல்லியிருக்காரு. இவரை மாதிரி ஒரு நல்ல மனுஷன் நமக்கு கிடைக்கிற ரொம்ப கஷ்டம். இவரை மாதிரி இன்னொருத்தர் ஆட்சி வந்திருக்காரு விஜய், அவரையாச்சும் கைவிடாமல் பார்த்துக்கணும். அவரும் இவரை மாதிரி வளர ஒரு வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். தாவேகா நண்பர்கள் இருந்தால் தாவேகான் கமெண்ட்டில் போட்டு விஜயகாந்த் பிடிச்சவங்க விஜயகாந்த்னு ரெட் ஹார்ட் போட்டு கமெண்ட் பண்ணி விடுங்க. இவர் இவ்வளோ பெரிய மனுஷன். அது மட்டும் இல்லாமல் நிறையா படம் நடித்தவர் கடைசியில் உடல்நல குறைவால் தான் இறக்குறாரு. அப்போ மக்களோட கைவிடலை. அப்போ அவர் இறப்புக்கு அப்புறம் மக்களோட கூட்டம் அவ்வளோ கூட்டம் டார்ச் லைட்லாம் அடித்து அவருக்கு வெளிச்சம் கட்டினாங்க. இவ்வளோ பெரிய விஜயை வளர்த்து விட்ட அவர் இப்போ அவர் கட்சியில் ஜெயிக்காமல் இருக்கார். அவர் கட்சிக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம விஜயகாந்த் அவர்களோட எங்கள் அப்பாவோட தீர ஃபேனு. அவருக்கு விஜயகாந்த் எந்த படமாக இருந்தாலும் பார்ப்பார். அது மாதிரி அவர் பட்டி தொட்டியெல்லாம் ஃபேமஸ் ஆகி அப்படி அவர் அவரோட வாழ்க்கை வரலாறு முடிக்கிறாரு. சின்ன வாழ்க்கை வரலாறு. இதோட பார்ட் 2 நான் போடுறேன். பார்ட் 2 என்ன கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் போடுறேன் காய்ஸ். தேங்க்யூ காய்ஸ். வாழ்க்கை